ஓம் நமச்சிவாய போற்றி. வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசியை பற்றி பேச வந்துள்ளேன். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க உடல் நலம், தீராத நோய், உங்கள் கோட்டாளிகளோட உள்ள சுகமமான உறவு, ஏற்படக்கூடிய அறுவை சிகிச்சை, தனிமையான உறவு, திடீர்னு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், இதெல்லாமே இந்த ராசியை தாங்க குறிக்கும். அப்போது இவங்க நீர் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அதிகமாக கோவப்படுவாங்க. அந்த கோபம் கூட ஒரு நியாயமான கோபமாக தாங்க இருக்கும். ஒரு அளவுக்கு பொறுமையாக இருக்கிற வரை இருப்பாங்க. ஆனால் கோவம்னு வந்துட்டா வீடு தாங்காது, காடு தாங்காது. அந்த மாதிரி கோபம் கொண்டவர்களாக தான் இவங்க இருப்பாங்க. இவங்க பொறுமையாக இருந்து கோவப்படுவாங்க. ஆனால் அவங்கள பார்த்தா அப்படி தெரியாதுங்க. அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எப்படிப்பட்ட கோவக்காரன் என்று. அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாக வீடு எங்கே அமையுன்னு பார்த்தா, மருத்துவமனை, சுடுகாடு, முற்கொள்ளுள்ள பகுதி, பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கிறது, பக்கத்தில் இந்த மாதிரி இடத்துல தான் வீடு அமையுங்க. வீட்டோட மண்ணும் அமையுங்க. இந்த ராசியில் சந்திரன் நீச்சம் ஆகிட்டா அப்படின்னா உடல் பாதிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு கடன், பழி வாங்கிறது, தீராத பழி, இது எல்லாமே இருக்குங்க. வீண் வம்பு வருங்க. இவங்களுக்கு வாக்கு பலிதம் உண்டுங்க. ஒரு சில பேருக்கு எது சொன்னாலும் அப்படியே பழிக்கக்கூடிய சக்தி இருக்குங்க. இவங்களுக்கு மனைவியால் சந்தோஷமும் உண்டு, விரயமும் உண்டு. அதே போல் டாக்குமெண்ட் பிரச்சனையும் உண்டுங்க. அதாவது ஒரு இடத்த வாங்கிட்டு அந்த இடத்துல வில்லங்கம் சரியாக பார்க்காம டாக்குமெண்ட் பிரச்சனை வருங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அரசு உத்தியோகத்திற்கு போகிறாங்க, அரசு சார்ந்த துறைகளுக்கு போகிறாங்க. நான் படிக்கவே இல்லை அப்படி சொன்னால் கூட அரசு சார்ந்த சலுகையில் தகுதி பெறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு இயற்கையாகவே குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் போகுதுங்க. இவங்க வீடு வாஸ்துப்படி அமைய போகுது. அதாவது இது எல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து எல்லாம் நல்லபடியாக அமைச்சுக்கலாம். எல்லாமே நல்லதாக இருக்குது, எல்லாமே கட்டதாக இருக்குது அப்படிங்கிற குழப்பம் வேண்டாங்க. இவங்க விருச்சிக ராசி ஒரு தேள் ராசிங்க. அந்த தேள் கொட்டும். அப்போ அந்த விருச்சிக ராசி கொட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அதே தேள் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தியாகம் வாழ்க்கை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வருங்க. இப்போ ஒரு விருச்சிக ராசியில் பிறந்த ஒரு பெண் இருக்காங்க. அந்த பெண் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட பிறகு எப்படிமா இருக்கிற, உங்கள் வீட்டில் எப்படி வச்சுருக்காங்க, எப்படி உங்கள் வீட்டுக்காரு இருக்காரு, உங்கள் மாமனார் மாமியார் நாத்தனா நாத்தி இவங்களை எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா எல்லாம் நல்லா வச்சுருக்காங்கம்மா, எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் விசாரித்தோம் அப்படின்னா தாரையாக கண்டிருந்து தண்ணி வர மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. அப்போது அம்மா அப்பா கஷ்டப்படக்கூடாது, மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தன்னுடைய கஷ்டங்களை மறைச்சி பின்னாடி வர பிரச்சனையை வர வச்சுக்கிறவங்க தான் இவங்க. இவங்க ஒரு தியாகம் பண்ணக்கூடிய ராசின்னு கூட சொல்லலாங்க இந்த விருச்சிக ராசி. பொதுவாக இந்த விருச்சிக ராசியில் ஒரு ஆண் ராசி இருந்தாங்க அப்படின்னா அப்போ அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஏதாவது கடன் வாங்கினியா, இல்லைங்க வாங்கலைன்னு சொல்லுவார். திரும்ப விசாரித்தோம்னா அங்கே ஒரு 1000 ரூபா வாங்கினேன், சரி வேறு எங்கே வாங்கினீங்க, அங்கே ஒரு 10,000 ரூபா வாங்கினேன், இப்படி வாங்கிறத அப்புறம்தான் வெளியே வரும், ஒன்று ஒன்றா வெளியே வரும். அப்போ இவங்கக்கிட்ட விஷயத்தை பிடுங்க முடியாதுன்னு அர்த்தம், விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் சொல்ல தொடங்கிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, எதையுமே மறைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ராசி தான் இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியினோட உருவம் தேளுங்கிறதுனால தன்னோட குழந்தைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தியாகம் செய்வர்களாக இருப்பாங்க. அளவு கடந்த பாசம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தனது நெருங்கிய அன்புக்குரியவர்கள் மற்றும் குழந்தைங்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் தன்னை அர்ப்பணித்து கொள்ளும் மனப்பான்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்க வெளிப்படையாக நடந்து கொள்ள மாட்டாங்க. தேள்கள் எப்போதுமே மறைவிடங்களில் தான் வசிக்குமா. அதே மாதிரி இவங்க மறைந்திருந்து தான் தாக்கும் குணமுடையவர்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு போட்டி, பொறாமை இந்த மாதிரி குணங்கள் இருக்குங்க. இவங்க 2 தேள்கள் ஒரே இடத்துல வசிக்காது. அப்படி வசித்தாலும் அவை ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டு மடிந்து போகுமா. சிலருக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பாங்களாம். அதாவது
இவங்க வந்து சுறுசுறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து தாய்மை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அன்பாகவும் இருப்பாங்க. இவங்க நன்றாக பேசி உரையாடினாலும் தேல் போல சில நேரங்களில் மனதை வந்து கஷ்டப்படுத்த வார்த்தைகளை வந்து பேசி விட்டுருவாங்க. இவங்க வந்து மற்றவங்களிடம் அதிக கவனம் செலுத்துவாங்க. மிகவும் தைரியமானவர்கள் கூட சொல்லலாம், விசுவாசமானவர்கள்னு கூட சொல்லலாம். பிறருக்கு வந்து நன்மை தரக்கூடிய விஷயங்களை தான் இவங்க வந்து செய்வாங்க. சற்று பொறாமை குணம் வந்து இவங்க கிட்ட இருக்குங்க. எந்த ஒரு காரியத்திலுமே சற்று சுயநலமாக தான் இவங்க வந்து யோசிப்பாங்க. இவங்க அதிகாரம் செலுத்துவதில் வல்லவராக இருப்பாங்க. அடிக்கடி கோபம் கொள்வர்களாக இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அந்த செயலை ஒரு நிலையான செயல்பாடு உடையவர்களாக தான் இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்பவர்களாக இருப்பாங்க. நிதி விஷயங்களில் முதலீடு செய்வதில் நன்கு ஆராய்ந்து அந்த காரியங்களில் வந்து ஈடுபடுவாங்க. பல சந்தர்ப்பங்கள் வந்தால் கூட தனக்கு ஏற்ப சரியான சந்தர்ப்பம் நோக்கி தான் இவங்க வந்து காத்திருப்பாங்க. இவங்க நீர் தத்துவத்தை அடிப்படையை கொண்டமையினால அளவு கடந்த உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னதோட பிள்ளைகளும் குடும்பத்தின் மீது அளவு கடந்த பாசமாக இருப்பாங்க. நீண்ட நேரம் ஒரு காரியத்தை வந்து யோசித்து அதன்படி தான் அவங்க நடப்பாங்க. பழசுதை நினச்சி அதிகமாக மன கசிஞ்சு போக மாட்டாங்க. கண்ணீர் விட்டு கொண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து வீடு வந்து எப்படி அமையுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீடு அப்படின்னா ராசி வந்து வடக்கு திசையை குறிக்கிறதுனால இவங்களுக்கு வீடாகட்டும் இல்லை தொழிற்ஸ்தாபனமாகட்டும், இவங்களுக்கு வந்து வீடு வந்து வடக்கு திசையில் அமர்ந்தா அப்படின்னா இவங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்குங்க. இவங்க வந்து பிராமணர் அமைப்பை சேர்ந்தவங்களாக இருந்தால் மிகவும் சுத்தமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வேதம், ஸ்லோகம், கடவுள் புராணம் தெரிந்தவர்கள், ஆச்சானவர்களாக இருப்பாங்க. தான் இருக்கக்கூடிய இடத்த வந்து எப்போதுமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பித்தம் சம்மந்தமான நோய்கள் வருங்க. அதாவது உடம்பு வந்து எப்பயுமே ஹீட்டாக தான் இருக்கும். இவங்களுக்கு சூடு சம்மந்தமான இல்லைன்னா பித்தம் சம்மந்தமான நோய்கள் வரக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இவங்க கார்த்திகை மாதம் அப்படிங்கிறனால கார்த்திகையில் பிறந்தால் சூரியன் வந்து இந்த இடத்துல இருக்குமா. அதனால் தன்னுடைய தந்தைக்குரிய விஷயம், பூர்வத்திற்குரிய விஷயங்கள், இதெல்லாம் முன்னேற்றத்திற்குரிய விஷயங்கள் வந்து மிக சிறப்பாக இருக்குங்க. இவங்களுக்கு வந்து பல சக்கர வாகனத்தில் போகிறதுக்கு அதிக நாட்டம் இருக்கும். வெளியில் பயணிக்க அதிக விரும்புவாங்க. அடிக்கடி தன்னை வெளியிலேயே பயணிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தாங்க இவங்க அதிலே ஆர்வமாக இருப்பாங்க. இவங்க விருச்சிக ராசி மர்ம உருமை குறிக்கிறதுனால ஜனன உறுப்புகள், ஆசனவாயி, மலத்வாரம், ஆண் உறுப்பு மற்றும் பெண் உறுப்பு சம்பந்தமான உடல் உபாதைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க மனசில் ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சிட்டு குழம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. மனதில் இருப்பதை வந்து வெளிப்படையாக பேசவும் மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு உதவிங்கிறது வந்துட்டா முதல்ல நின்று உதவி செய்கிறது இவங்க ஒருத்தராக தாங்க இருப்பாங்க. இவங்க ஒருவருக்கு கெடுதல் செய்ய நினைக்கும் போது அவங்கள பழி வாங்குவதற்கு அஞ்ச கூட மாட்டாங்க. எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஊக்கம் கொண்டவர்களாக இருப்பாங்க. எடுத்த காரியத்தில் திறமை, வெற்றியும் தீவிரமாக நினைப்பாங்க. தைரியம் வந்து அதிகமாக இருக்கும். பயந்தன் நடங்கு சுவாபம் இருக்காது. எதையுமே நேருக்கு நேராக செயல்படணும் அப்படிங்கிற குணம் தான் இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்க பொதுவாக பெரியவங்களோட வந்து பக்தி விசுவாசத்துடன் தான் இருப்பாங்க. பரந்த நோக்கத்துடன் இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கைன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்களோ சிக்கலான விஷயங்களோ சண்டை சச்சரவு இதெல்லாம் அதிகமாக ஏற்படுங்க. ஆனால் தங்களோட திறமையினால் சமாளித்து அதை வந்து வெற்றி காண்பீங்க. இவங்க உடல் வலிமை போதிய பலம் இருக்காது. பூமி யோகம் ஏற்படும். நல்ல அழகான மனைவி வாய்ப்பாங்க. ஏதேனும் ஒரு வழியில் 4 பேருக்கு அறிமுகமான நபராக தான் இவங்க இருப்பாங்க. சுய கௌரவம் மிக்கவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு சலன புத்தி உடையவர்களாக இருப்பாங்க. அதிக பேச்சு, உரத்த குரலும் தான் இவங்களுக்கு இருக்குங்க. இவங்களோட நண்பர்கள் மிக எளிதில் சேருவாங்க. எடுத்த காரியத்தில் பிடிவாதமாக செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் கூட சொல்லலாம். வாத திறமை இவங்க உள்ளவர்களாக இருப்பாங்க. எதிலுமே மனசுல தோன்றியதை வெளிப்படையாக பேசக்கூடியது தாங்க இவங்க பிறரை தாக்கி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா தேள் கொட்டுவது போல பேச்சு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்க வாழ்க்கை துணையால வருமானம் இருக்குங்க. சகோதர பாசம் உடையவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். சகோதரால இவங்களே முதன்மையானவராக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. எதையுமே புரிந்து கொள்ளும் தன்மை உடையவர்கள். இவங்களுக்கு தொழில் கல்வியில ஆர்வம் வந்து அதிகமாக இருக்குங்க.
இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அப்போ நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நம்ம அங்கே அபிஷேகம் நடைபெற டைமுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணலாம், அல்லது முழு அபிஷேகத்தையும் உங்களோட பொறுப்பில் செய்ய வைக்கலாம். இப்படி அபிஷேகம் அடிக்கடி செய்து வருவதும், அந்த கோயிலில் இருக்கிற குளம் அல்லது ஆறு அல்லது திருச்செந்தூர் கடல்னு போனோம்னா கடல் இப்படி அந்த நீர்நிலைகளை குளிக்கிறதும் ஒரு விதமான பரிகாரம் தான். இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்கறதும் அபிஷேக செய்யறதும் ஒரு விதமான பரிகாரம் தான். ஸோ இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் 100% வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி.